வெல்கம் பேக். நான் சாந்தகுமார். இன்னைக்கான செஷன் ரொம்ப ஜாலியாக இருக்க போது. சம்ஸ் கிடையாது, பட் ஈஸியான ஒரு டாப்பிக்கு, புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு டாப்பிக்கு. இதுலேருந்தும் நமக்கு கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. இதுலேயும் நம்ம ஒரு மார்க் ஷுவராக எடுக்கலாம், நம்ம தம்ப்நெயிலில் சொன்ன மாதிரி. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கான்செப்டை பார்த்துக்கிடுவோம். ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்செப்டை பார்க்குறது தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். என்னுடைய முறையும் அதுதான். டைரெக்டாக கொஸ்டின் நான் போயிட்டு சொல்லாமல் அடிப்படையிலேருந்து அந்த கான்செப்டை சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லும் போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே புரியும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது நம்ம வந்து கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ரொம்ப வளவலன்னு பேச வேண்டாம். ஃபஸ்ட்டு லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு என்னென்னா, ஒரு பொருள் வந்து இயங்குது அப்படின்னா ஒரு 3 விதிகளுக்கு கீழே தான் இயங்கும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 விதிகள் தான். அந்த 3 விதிகளையும் சொன்னது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூட்டன். ஓகேவா? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நியூட்டன்ற பேர் ஃபெமிலியரான பேர். அவர் ஆனால் எந்த விதியை சொன்னார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவர் இயக்க விதிகளை தான் சொன்னார். இங்கிலீஷில் தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் நம்ம தமிழில் தான் சொல்ல போகிறோன்னா இயக்க விதிகளை தான் அவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஒரு பொருள் இயங்குது அப்படின்னா அது வந்து இந்த அடிப்படையில் தான் இயங்கும், இதனால தான் அது இயங்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது வந்து 1600களிலே அவர் சொல்லிட்டார். ஓகேவா? அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க முன்னாடி, அதையும் நான் வந்து வச்சுருக்கிறேன். ஓகே, இது போதும் நமக்கு. இப்போது அவர் வந்து ஒரு பொருள் இயங்குறது அவருடைய லாஜிக் படி, அவருடைய பிரின்சிபல் படி அந்த பொருள் இயங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சர்டன் மாஸ் இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட அளவு மாஸ், அதாவது நிறை இருக்கணும். ஓகேவா? நிறைனா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? எந்த ஒரு பருப்பொருளும் ஒரு நிறையோட தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு நிறையோட இருக்கும். ஒரு ஆட்டமாக இருந்தாலும் அதில் ஒரு நிறை இருக்குது. ஓகேவா? அது நிறை இல்லாமல் இருந்துச்சுன்னா அதில் இந்த விதிகள் வந்து செல்லுபடியாகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறை இல்லாத அந்த ஒரு இடத்துல செல்லுபடியாகுது. உதாரணத்துக்கு யாராச்சும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நிறை இல்லாத ஒரு இதில் வந்து இந்த லாஸ் ஆஃப் மோஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? சரி, இது என்னன்ட்டு கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு கூட கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். எப்படி கொடுக்குறது ஆனாலும் ஒரு ஒரு இதுக்காக நான் அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு அப்ளாஸ் சொல்லிடலாம். கண்டிப்பாக கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டவங்க, ஃபிசிக்ஸை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அதை நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேவா? எந்த மாதிரியான ஒரு இடத்துலலாம் இது வந்து இப்போ லாஸ் ஆஃப் மோஷன், நியூட்டனுடைய லாஸ் ஆஃப் மோஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? சரி, இப்போது நிறை இல்லாத இடங்களில் நியூட்டனுடைய இயக்க விதிகள் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி நிறை இருக்கக்கூடிய ஒரு பொருளுமே லைட்டினுடைய வேகத்தில் போக முடியாது. அது வேறு விஷயம். ஓகேவா? எந்த பொருளுமே லைட்டினுடைய வேகத்தில் போக முடியாது. லைட்டால் மட்டும்தான் லைட்டினுடைய வேகத்தில் போக முடியும். ஒரு காற்றாக இருக்கட்டும், ஒரு சவுண்டாக இருக்கட்டும், எதுவுமே அந்த வேகத்தில் போக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் விஞ்ஞானிகள் அந்த மாதிரி ஒரு பொருளையும் கண்டுபிடிக்கல. ஒருவேளை போச்சுன்னா அதில் வந்து நியூட்டனுடைய இயக்க விதிகள் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நான் உங்களுக்கு க்ளூவே கொடுத்துட்டேன்பா, எதுன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே, இப்போ இவர் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி, இவர் சொன்ன 3 விதிகளையும் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த டேர்ம்ஸும் அதனுடைய தமிழ் அர்த்தமும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இனர்ஷியானா என்னது? இனர்ஷியானா என்னென்னா நிலைமை விதி. ஓகேவா? நிலைமை விதி, நிலைமை. ஓகே, இனர்ஷியா அப்படிங்கிறது நிலைமை. நான் இங்கே வந்து எல்லாமே இங்கிலீஷில் தான் சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு தமிழ்லையும் புரியணும்ல. நிலைமை. ஓகே, இனர்ஷியானா நிலைமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் நம்ம சொல்கிறோம். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது விசை. ஓகேவா? ஃபோர்ஸ்ன்றது விசை. ஓகேவா? விசை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது ஆக்சிலரேஷன் என்றது முடுக்கம் அப்படிம்பாங்க. ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது முடுக்கம். அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கன்னா உந்தம். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இடப்பெயர்ச்சி. அடுத்தது மொமெண்டம் அப்படிங்கிறது தான் உந்தம். ஓகேவா? மொமெண்டம் அப்படிங்கிறது தான் உந்தம். உந்தம் அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை. அது ஒரு இதுதான், நான் என்ன சொல்கிறேன். ஓகேவா? உந்தம். சரியா? இந்த வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஒருவேளை இங்கிலீஷில் சொல்லிட்டு தமிழில் சொல்லாமல் போகலாம், தமிழில் சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லாமல் போகலாம். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே தமிழ் எழுதி போட்டுட்டேன். இதை தான் நம்ம வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது மாஸ்னா நிறை. ஓகே, மாஸ்னா நிறை. சரிங்களா? இப்போது இந்த வார்த்தைகளை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். இதை நான் தமிழ்லையும் எழுதி போட்டுட்டேன். இனிமேல் வந்து நீங்கள் வந்து டவுட்டு கேட்கணும். அப்படின்னா என்னது, இப்படின்னா என்னன்னு கேட்கக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்து இதை வந்து எழுதி போட்டிருக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் லாவை பார்த்துடலாமா? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். நிலைமை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கான்செப்டில் போகும்போது சொல்கிறோம். விசை அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன். ஆக்சிலரேஷன் அப்படிங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படிம்பாங்க. ஓகேவா? அதாவது வேகத்தினுடைய மாற்றம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி.
அதாவது திசைவேகத்தினுடைய மாற்றம், நம்ம அந்த மாறுபடும் அந்த வீதம், அதை தான் ஆக்சலரேஷன் அப்படிம்பாங்க. அதாவது இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு ஸ்கூட்டர் எடுத்துக்கிறோம். ஸ்கூட்டர்லேயே பைக்லேயோ நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்சலரேட்டரை திருக்கு அப்படிம்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்பா? 10ல் போய்கிட்டு இருக்கோம்னா 20ல் போக சொல்கிறோம், 20ல் போயிட்டு இருக்கோம் 30ல் போக சொல்கிறோம். அது திருக்க தானே போகும். ஆக்சலரேட் பண்ண 10ங்கிறது 20 ஆகுது, ஸ்பீட் டிஃபர் ஆகுது, வெலாசிட்டி டிஃபர் ஆகுது. 30ங்கிறது 40 நம்பர், வெலாசிட்டி டிஃபர் ஆகுது, கூடுது அல்லது குறையுது. இதை வந்து ஆக்சலரேஷன் டிஸ்லரேஷன்பாங்க. குறையது வந்து டிஸ்லரேஷன் அப்படிம்பாங்க. அது நமக்கு வேண்டாம், ஆக்சலரேஷன் வச்சே பேசிக்கலாம். ஓகேவா? ஆக்சலரேஷன் அவ்வளோதான். இது வந்து முடுக்கம் அப்படிங்கிற வார்த்தையால் சொல்கிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, 1 மீட்டர்லேருந்து 5 மீட்டர் போகிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. அடுத்து மொமெண்டம் அப்படிங்கிறது என்னென்னா, அது வந்து நான் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். என்னென்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஒரு நிறை வந்து ஒரு வேகத்தில் போய்கிட்டு இருக்குதுன்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்க? மொமெண்டம் அப்படிங்காங்க. ஓகேவா? அதாவது இப்போ கிரிக்கெட்டில் வந்து இந்த வார்த்தையை நிறைய பேர் இது பண்ணிடுவாங்க. அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம். ஒரு மட்டையை போட்டு ஸ்லோவாக விளாண்டுட்டு இருக்கிற ஒரு கேமில் திடீர்னு ஒருத்தன் வந்து 6-4 அடித்து துவம்சம் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த கேமுடைய வேகம் கூடுது, அதனுடைய அந்த இயல்பு மாறுது. அதை தான் சேஞ்ச் இன் மொமெண்டங்காங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஒரு வேகத்தை மாற்றக்கூடியது ஒரு இதை தான் அந்த என்ன சொல்கிறோம்? மொமெண்டம் அப்படிங்கிறோம். ஓகேவா? வேகத்தையோ அது வந்து ஒரு செயலில் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மாஸில், அதாவது நான் வந்து ஒரு இதில் போய்கிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஒரு இதில் போயிட்டு எதையோ போய் முட்டி மோதிக்கிட்டு இருக்கேன்னு வைங்க. இப்போ நான் என்னுடைய வேகத்தை கூட்டும் போது என்னுடைய மொமெண்டம், என்னுடைய வெயிட்டை வச்சுக்கிட்டு நான் வேகத்தை கூட்டுறேன். அப்படி தானே? வேகமாக போய் மறுபடியும் முட்டுறேன், மொமெண்டமாக சேஞ்ச் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகேவா? அது வந்து என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். மாஸ்னா நிறை, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசை அல்லாத அந்த ஒரு வெயிட்டை தான் மாஸ் அப்படிம்போம். இவ்வளோதான்பா. இப்போது நம்ம லாஸை பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ முதல் லா அப்படிங்கிறது என்னன்னா நிலைமை விதி. ஓகேவா? என்ன நியூட்டனுடைய எந்த விதி வந்து நிலைமையை பற்றி சொல்லுது? என்ன நிலைமை? ஓகேவா? ஸ்டெபிலிட்டி, இனர்ஷியா அப்படிங்கிறத சொல்லுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லா. ஓகேவா? சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன முதல் லா? அப்படி ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடியது இனர்ஷியா, லா ஆஃப் இனர்ஷியாங்கிறது முதல் லா. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். பண்ணிங்க கொஸ்டினை பார்க்கும்போது இந்த கொஸ்டினையாக நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அட்டென்ட் பண்ண எக்ஸாம்லாம் விட்டுட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் தான் இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கொஸ்டின்லாம் துவம்சம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போது நிலைமை விதி அப்படிங்கிறது என்னென்னா, எந்த ஒரு பொருளும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு நிறையுள்ள ஒரு பொருளும், நான் அந்த வார்த்தை திரும்ப சொல்கிறதுக்கு புரிஞ்சுக்கோங்க, அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு நிறையுள்ள மாசுள்ள பொருளுமே அதே இடத்துல தான் இருக்கும். ஓகேவா? அந்த இடத்துலயே தான் இருக்கும். எப்போ வரைக்கும்? அது மேலே வந்து ஒரு விசை ஆக்ட் ஆகிற வரைக்கும். அதை தான் இங்கே பாருங்கள், இது நிலையாக இருக்குது. இந்த அம்மா வந்து என்ன பண்ணுது? அதை மிதிக்கும் போது அது மாறி போயிடுது. இதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது நிலைமை விதி அப்படிங்கிறது என்னென்னா, நிலையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் வெளியிலேருந்து ஒரு விசை ஆக்ட் ஆகும்போது, விசை வந்து அந்த அம்மா வந்து உதைக்காத வரைக்கும் அந்த ஆப்பிள் அந்த இடத்துலேயே தான் இருக்க போகுது. ஓகேவா? இது வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு. ஓகேவா? அதாவது நிலையாக இருக்கக்கூடியது, எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்கக்கூடியது, அது வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுங்காங்க. ஓகேவா? இது மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து நம்ம வந்து அதையும் இனர்ஷியா தான் சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பந்து வருது. ஓகேவா? அந்த பந்து வந்து நம்மளை நோக்கி வருது. அப்போ அந்த பந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பீடில் வந்துக்கிட்டு இருக்குது, ஒரு இதில் வந்து நிலையாக வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு வேகத்தில் நம்மளுடைய புவியீர்ப்பு விசையினுடைய அந்த இதில் ஒரு சீராக வந்துக்கிட்டு இருக்கு. அதை நான் கையை வச்சு தடுத்து நிறுத்திட்டேன் அப்படின்னா என் ஃபோர்ஸை வச்சு தான் நான் நிறுத்துறேன். ஃபோர்ஸ் கொடுக்காம நிப்பாட்டினா மூக்கு மேலே வந்து விழுந்துடும். அப்படி தானே? அதே தான் நான் இங்கேயும் சொல்ல வரேன். அப்போ ஒரு ஃபோர்ஸை கொடுத்து தான் மூவ் ஆகிட்டு இருக்கிற பொருளையும் நம்ம தடுக்க முடியும். அப்போது நிலையாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு பொருள், அது வந்து இனர்ஷியா இன் மோஷன். இது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஓகேவா? அதாவது சும்மா இருக்கிற பொருளும் இனர்ஷியா தான், ஒரு சீரான ஒரு வேகத்தில் போய்கிட்டு இருக்கிறதும் இனர்ஷியா தான். அதை வந்து தடுக்கிறதோ டிஸ்டர்ப் பண்ணுறதோ ஒரு ஃபோர்ஸு தான். அதை தான் இதில் வந்து முதல் லால நியூட்டன் சொல்லியிருக்காரு. ஓகேவா? லா ஆஃப் இனர்ஷியா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது வார்த்தை என்னது? கீவேர்டு இனர்ஷியா, ஃபர்ஸ்ட் லா. ஓகேவா? செகண்ட் லா என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு மொமெண்டம் அப்படின்னு, ஓகேவா, உந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னேன். அதாவது இப்போ வந்து ஒரு கல் வந்து, இப்போ ஒரு கல் இருக்குது. ஓகே, 1 கிலோ கல் இருக்குது. அந்த கல்லில் வந்து ஒரு ஸ்பீடில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகேவா? ஏதோ ஒரு ஸ்பீடு, ஒரு 20 km/h இல்லை 20 m/s ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த கல் வந்து 40 m/s மாறும்போது அதனுடைய வெலாசிட்டி என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ஒரு திசைவேகத்தினுடைய மாற்றம் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், ஆக்சிலரேஷன். அப்போது ஆக்சிலரேஷனுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஏற்கனவே எம்விங்கிறது நமக்கு மொமெண்டம், அப்படி தானே? பி அப்படிங்கிற வார்த்தையால் நம்ம குறிப்போம் மொமெண்டம். சரியா? எம்வி அப்படிங்கிறது வந்து மொமெண்டம்.
அப்போ அந்த மொமெண்டமில் வெலாசிட்டி சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஒரு டைமில் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், ஆக்சிலேஷன். அப்போ எம் இன்ட்டு ஏங்கிறது என்னதுப்பா, அதாவது இந்த இடத்துல எம்விங்கிறது என்ன, எம்விங்கிறது V1 V2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. எம்விங்கிறது ஏயா மாறிடுது. ஓகே, அப்போது எம் இன்ட்டு ஏங்கிறது என்னது, ஃபோர்ஸ். அப்போ இதை தான் சொல்கிறாங்க, ஒரு மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகும்போது அதை என்னன்னு சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ ரெண்டாவதுல எதை பற்றி சொல்லுது, அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகேவா, கிளியராக படிச்சுக்கோங்க. F is equal to ma, சேஞ்ச் இன் மொமெண்டம். இந்த அம்மா வந்து ஸ்லோவாக போய்கிட்டு இருக்குது, திடீர்னு ஒரு வேகமாக போகுது, ஃபோர்ஸை கொடுக்குறாங்க, வேகமாக போகுது. இது வந்து என்ன சொல்கிறாங்க, சேஞ்ச் இன் மொமெண்டம். அவ்வளோதான். மூன்றாவது விதி சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் கூட தெரியும், ஒரு 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு கூட தெரியும். மூன்றாவது விதி என்னப்பா, ரெண்டாவது விதி எதை அப்போ ரெண்டாவது விதியினுடைய கீவேர்டு என்னது, மொமெண்டம், சேஞ்ச் இன் மொமெண்டம், சேஞ்ச் இன் மொமெண்டம் அல்லது ஃபோர்ஸு. சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸு. அவ்வளோதான், இவ்வளோதான் தெரிஞ்சுக்கணும், வேறு எதுவுமே வேண்டாம். சம்மெல்லாம் போட்டு சம்மெல்லாம் வேண்டாம். கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், எவ்ரி ஃபோர்ஸ் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸு அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறாங்கன்னா, ஒரு விசைக்கு சமமான எதிர்விசை உண்டாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விசைக்கு சமமான எதிர்விசை உண்டாகும். இதுதான் இதனுடையது. F1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் F2 சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்போது ஒரு ஒரு பீரோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பீரோ நடுவில் இருக்குது, இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஆள் தள்ளுறாரு, அந்த ஆள் மேலே விளாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஆள் விழாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவார், அதே அளவுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுவார், அந்த இதை வந்து ஸ்டெடியாக பிடிச்சிட்டு நிற்பார். அப்போ அந்த பீரோ இந்த பக்கமும் சாயாது அந்த பக்கமும் சாயாது, ஏன்னா ஈக்குவலான ஃபோர்ஸை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இப்போ அந்த ஆளை இவர் போட்டு தள்ளுன்னு நினச்சாருன்னு என்ன பண்ணுவோம், இவர் இன்னும் கொஞ்சம் விசையை கொடுக்கணும். ஓகேவா, ஆனால் அது வேண்டாம், நமக்கு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கணும், எதிரெதிர் திசைகளில் இருக்கணும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான், முடிஞ்சு போச்சுப்பா. இப்போ நம்ம சம்முக்குள்ளே ஈஸியாக போயிடலாம். இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸும் இருக்குது. ஸோ பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். இது அப்படியே நான் தமிழில் சொல்லுவேன், நான் பயப்பட வேண்டாம். The rate of change of momentum of an object is proportional to the applied unbalanced force in the direction of the force. This rule is, அதாவது என்னன்னா, உந்தத்தின் அந்த மாறுபடும் வீதம் வந்து எதுக்கு, அதனுடைய விசை அதே டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷனை பற்றி பேசல, அதனுடைய விசை அதே டைரக்ஷனில் இருக்குது. இந்த விதி வந்து எந்த விதி, நியூட்டனுடைய முதல் லாவா, ரெண்டாவது லாவா, மூணாவது லாவா, நாலாவது லாவான்னு கேட்காங்க. மொத்தமே 3 லா தானே. இதில் எத்தனாவது லா, இப்போ தான் பார்த்தோம், 2வது லா. அப்போ ஆன்சர் இருந்து சி. இதை வந்து NTPC-னுடைய முதல் ஸ்டேஜில் கேட்டாங்க. இது ஒரு கொஸ்டினாப்பா. அது வந்து மொமெண்டம் சேஞ்ச், அந்த கீவேர்டை தான் நான் சொன்னேன். மொமெண்டம் சேஞ்சினால என்ன பண்ணிடலாம், சட்டுன்னு அடிச்சிடலாம். 2வது லா தான். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. If we move the tree branch fast, then some of the leaves get detached from the tree due to, நல்லா பாருங்க, என்ன ஒரு பிரான்ச் வந்து வேகமாக அசையும் போது, அதாவது ஒரு மரத்தினுடைய கிளைகள் வந்து வேகமாக நகரும் போது என்ன ஆயிடுது, அந்த இலைகள் வந்து கொஞ்சம் காஞ்சி சருகான இலைகள் வந்து உதிர்ந்துருது அப்படிங்காங்க. சிம்பிளாக பாருங்களேன், இலை நகராது. ஓகே, அந்த பிரான்ச் நகருதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பிரான்ச் நகருதுன்னா அது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகுது. ஓகேவா, இந்த இடத்துலேருந்து இந்த ஃபர்ஸ்ட் இடம் இனிஷியலாக இந்த இடத்துலேருந்து ஃபைனலாக இந்த இடத்துக்கு மூவ் ஆகுது. ஆனால் இலை அந்த இடத்துலையே தான் இருந்திருக்கு, அதனால இது டிட்டாச் ஆகிருது. ஓகே, இலை அதே இடத்துல தான் இருக்குது, டிட்டாச் ஆகிறதுக்கு ரீசன் என்னது, இனர்ஷியா. சிம்பிள்ப்பா, ரொம்ப சிம்பிள். ஓகேவா, அந்த இனர்ஷியாலாம் அப்படியே நிற்குது, இலைக்கு எந்த ஃபோர்ஸும் கிடைக்கல, பிரான்ச் தான் மூவ் ஆகுதுங்கிறாங்க. ஸோ இலை வந்து உதிர்ந்துருது. இதே காத்தோ எதுவுமே அடிக்கலை அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, எவ்வளவு காஞ்சி போனாலும் காற்றடிக்காமல் இலை கீழே விழாது. அவ்வளோதான். சரியா, அடுத்தது, ஹவு மெனி லா ஆஃப் மோஷன் டிட் ஐசக் நியூட்டன் ஃபார்முலேட். ஐசக் நியூட்டன் வந்து எத்தனை இயக்க விதிகளை வந்து முன்மொழிந்தார் அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம், 3. ஓகேவா, இதெல்லாம் ஒரு கொஸ்டினாக கேட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள் கொஸ்டினை பாருங்கள், 2021, அதாவது நாங்கள் அட்டன் பண்ண அந்த NTPC எக்ஸாமில் உள்ள கொஸ்டின். அடுத்தது, வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், லா ஆஃப் இனர்ஷியா. ரொம்ப கொஸ்டின் ஈஸி அப்படி தானே, ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க. இதுவும் NTPC ஸ்டேஜ் 1ல் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்கண்ணா. நாங்கள் அட்டன் பண்ண அதே தான். செகண்ட் லா ஆஃப் மோஷன் ரிலேட்டட் டு, 2வது இயக்க விதி எதை வந்து தொடர்புடையது, எதுக்கு தொடர்புடையது, இனர்ஷியானா அது ஃபஸ்ட்டு அப்படி தானே. ப்ரெஷரை பற்றி அங்கே பேசவே இல்லை, த்ரஸ்ட்டை பற்றி பேசவே இல்லை, ஆனால் என்னத்தை பற்றி பேசணும், மொமெண்டம். ஓகேவா, த்ரஸ்ட் எல்லா வார்த்தைகளையும் பார்ப்போம்பா, எல்லா வார்த்தைகளையும் என்னன்னு சொல்லி பார்ப்போம், த்ரஸ்ட்னா என்னது எல்லாமே பார்ப்போம். ஓகேவா, அடுத்தது, ஷார்ட் ஃப்ரம் எ ரிஃபில், அதாவது ஒரு துப்பாக்கியிலிருந்து ஒரு தோட்டா வெளியே வருது. வாட் வில் பி த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ரைஃபிள் இஃப் த ரைஃபிள் கம்ஸ் பேக்வேர்ட்ஸ் வித்தவுட் ஸ்டாப்பிங். அதாவது நம்ம வந்து சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்போம், அந்த ஒரு பெரிய லாங் கன்னை வச்சு இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா, இந்த இதில் ஷோல்டரில்
அது எதுக்குன்னா அது வந்து மறுபடியும் என்னாகும், அந்த ரீகாயில் அப்படிம்பாங்க, அதாவது பின்பக்கமாக திரும்பி வரும். ஓகே, அது ஒரு வேகத்தில் திரும்பி வரும். அதை தடுக்கிறதுக்கு, ஏன்னா அந்த வேகத்தை திரும்பி வந்து இதை போய் உடச்சிடக்கூடாது, இந்த எலும்பை உடச்சிடக்கூடாது, அதுக்காக அப்படியே ஒட்டியே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளது. ஏன் ரீகாயில் ஆகுது? இது வந்து நியூட்டனுடைய மூன்றாவது விதி, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன், சமமான எதிர்வினை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம பார்த்தோம்ல. இப்போ அந்த மூன்றாவது விதியை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஒரு புல்லட்டில், அதாவது ஒரு கன்லேருந்து வரக்கூடிய புல்லட்டினுடைய அந்த ஒரு இயக்க ஆற்றல், ஓகே, கைனட்டிக் எனர்ஜி, அந்த புல்லட் பயங்கர வேகத்தில் போகும். அந்த இயக்க ஆற்றல் வந்து அந்த பின்னாடி வர்ற ரீஃபில் அதாவது கன்னுடைய அந்த இயக்க ஆற்றலை விட கூட இருக்குமா, குறை இருக்குமா, இல்லைன்னா ஒன்றுமே இருக்காதா, இல்லை ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளால் என்ன பண்ணுவான், ஈக்குவல்ன்றுவான். அது தப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது விசை தான் ஈக்குவலாக இருக்கும். விசைனா என்னது? மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். புல்லட்டுடைய மாஸ் வெறும் 10 கிராம் கூட இருக்காது. ஒரு துப்பாக்கியினுடைய வெயிட் வந்து கிட்டத்தட்ட 3லேருந்து 5 கிலோ வரைக்கும் இருக்கும் வெயிட். அப்போ ஜாஸ்தி. 10 கிராம் எங்கே இருக்குது, 3 கிலோ எங்கே இருக்குது. அப்போ இதனுடைய ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல அப்படி தானே, கம்மியாக இருக்கும். இதுக்கு பயங்கர வேகமாக இருக்கும். ஏன்னா இதோடைய வெயிட் ஜாஸ்தி, வேகம் கம்மி. அப்போது இந்த வேகம் ஜாஸ்தி, வெயிட் கம்மி. அப்போ இங்கே ஜாஸ்தியாக இருக்குன்னா இங்கே கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், கம்மியாக இருக்கும். ஆன்சர் என்னது? லெஸ் தன் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த புல்லட். ரொம்ப சிம்பிள்ப்பா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? அடுத்தது கொஸ்டின். மாஸ், அதாவது 1 kg இன்ட்டு 1 ms - 2, ms பவர் ஆஃப் -2. ஓகே, பவரில் உள்ளது எல்லாமே கீழே இறங்கியிருக்கு. இப்போது இதில் 1 kg இன்ட்டு 1 ms - 2 இட் இஸ் செட். இது வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 kg அப்படிங்கிறது மாஸ். இந்த மாஸ் எல்லாமே நம்ம கேஜியில் தான் இது பண்ணுவோம். 1 ms - 2 அப்படிங்கிறது ஆக்சிலரேஷன். இது போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், அப்படி தானே? அதாவது m/s², அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். அப்போது இது வந்து வெலாசிட்டி, இது வந்து டைமு. ஓகே, வெலாசிட்டி பை டைம், அதுதான் s² சொல்லி போட்டிருக்கோம். அப்போ இது வந்து ஆக்சிலரேஷன். அப்போ f இன்ட்டு ma, f இஸ் ஈக்குவல் டு ma. maன்னா ஃபோர்ஸு. ஃபோர்ஸினுடைய அழகு என்னது? நியூட்டன். அப்போ 1 நியூட்டன். இது நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இது எந்த வருஷம் வந்து நியூட்டன் வந்து இது பண்ணியிருக்காரு? 1687. இதையும் ஒரு கொஸ்டினாக கேட்டு வச்சுருக்காங்க, படிச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? கரண்ட் போயிடுச்சு, என்னுடைய வீடியோ தெரியாது, நோ ப்ராப்ளம். நம்ம ரெக்கார்ட் பண்ணி பாதி தூரம் போயாச்சு. இருக்கட்டும், போய்கிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து எடிட்டிங்லாம் பண்ணுறது இல்லைப்பா. ஸோ வந்து நான் அப்படியே ஃப்ளோவில் தான் போய்கிட்டு இருப்பேன். ஸோ கண்டுக்காதீங்க. நான் அசைவு அளவுக்குலாம் இப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியே பார்த்தாச்சு. ஓகே, அடுத்தது. ஒய் டஸ் எ ஃபீல்டர் டர்ன்ஸ் ஹிஸ் ஆர்ம்ஸ் பேக்வேர்ட் ஒயில் கேட்சிங் ஏ ஃபாஸ்ட் அப்ரோச்சிங் கிரிக்கெட் பால். அதாவது வேகமாக வர்ற ஒரு பாலை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி உள் வாங்குவாங்க, பாலை பிடிச்சி உள் வாங்குவாங்க. இதுக்கு காரணம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அவர் வந்து ஒரு மாதிரி நர்வஸாக இருந்தார். இதெல்லாம் ஒரு ஆன்சராக இல்லை, அப்படி தானே? அடுத்தது, பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் டு எய்ம் த பால். பாலை ஏம் பண்ணுறதுக்கு கண் இருந்தால் போதும், ஏன் கையை பிடிச்சி கீழே இழுக்கணும்? தேவையில்லை. பட் பிகாஸ் ஹி எக்ஸ்பீரியன்ஸ் லெஸ் ஃபோர்ஸ் ஓவர் ஏ லாங்கர் பீரியட் ஆஃப் டைமு. இதுதான் முக்கியமானது. எதுக்குன்னா, இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம், கரண்ட் வந்துருச்சு, ஏற்கனவே பார்த்தோம். என்னென்னா, நம்ம வந்து ஒரு பால் வந்து மூவ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அப்போ அந்த மூவ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிற பாலுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஃபோர்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அதை வந்து குறைக்கிறதுக்கு அந்த பாலை பிடிச்சி அப்படி இழுத்துக்கிட்டே வரோம். இப்படி பிடிச்சி இழுத்துக்கிட்டே வருவாங்க. அப்போ அதனுடைய இம்பேக்ட் வந்து குறையும். அதுதான் ரீசன். ஸோ ஆன்சர் வந்து சி. இப்படி தான் இப்போ புரிஞ்சுக்கிட்டு ஆப்ஷனில் இருந்து ஆன்சர் எடுக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? இந்த இதை பாருங்கள். ராக்கெட் லான்ச்சிங் இஸ் பேஸ்ட் ஆன் விச் லா? ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஏன்னா ராக்கெட் வந்து மேல் நோக்கி போகுது அப்படின்னா கீழ் நோக்கி அது என்ன பண்ணணும், அந்த ஃபியூயலை எரிச்சு கீழே தள்ளணும். ஓகே, ஃபியூயலுடைய வெயிட் கம்மியாக இருக்கும், ராக்கெட்டினுடைய வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இது வந்து என்னது, நியூட்டனுடைய மூன்றாவது விதியை பற்றி இருக்குது. ஓகேவா? இதனுடைய இது டன் கணக்கில் இருக்கும். ஆனால் வேகம் அது இனிஷியலாக போகும்போது ரொம்ப ஸ்லோவாக போகும். ஆனால் அந்த தீ எறியக்கூடிய அந்த ஃபியூயல் இருக்குது பார்த்தீங்களா, பயங்கர வேகத்தில் கீழே வரும். இது வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் லான்ச்சிங், அதாவது ராக்கெட் லான்ச்சிங் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பாருங்கள், என்ன நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா யூடியூப்பில் பாருங்கள். ஓகேவா? When a stationary bus starts moving, the people standing in it fall in the back direction. Which of the following law explains this situation? அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பஸ்ஸில் வந்து பீப்புள்ஸ் எல்லாருமே ஒரு உட்காந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகும்போது சரட்டுன்னு அவங்க பேக்வேர்டு போவாங்க. ஓகேவா? இதுக்கு காரணம் எந்த விதியில் சொல்லியிருக்காங்கன்னா, இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் எந்த விதியில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம நிலையாக இருக்கிறோம், திடீர்னு நமக்கு வந்து என்ன பண்ணுறோம், அந்த பஸ்ஸு மூவ் ஆகிறதுனால நம்ம பின்பக்கமாக போகிறோம். அதாவது நம்ம உடம்பு வந்து ரெஸ்ட்லேயே இருக்குது, ரெஸ்ட்லேயே தான் இருக்குது, பஸ்ஸு தான் மூவ் ஆகுது. அப்போ இது என்னது, லா ஆஃப் இனர்ஷியா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஓகேவா? நல்லா பாருங்கள். இப்போ பஸ் இருக்குது அப்படின்னா பஸ்ஸில் வந்து நம்ம ரெஸ்ட்டில் தான் இருக்கோம், நம்ம வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கிறோம்.
அப்போ நம்ம ரெஸ்ட்டில் இருக்க நம்ம ரெஸ்ட்லேயே தான் இருப்போம். பஸ் மட்டும்தான் இந்த டேரெக்ஷனில் போகுது, நம்ம இதே இடத்துல தான் இருப்போம். இதே இடத்துல தான் இருப்போம். அதனால தான் நம்ம பேக்வேர்டு போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு ரீசன் நம்ம பேக்வேர்டு போகலை, நம்ம அங்கேயே தான் இருக்கிறோம், பஸ்ஸு தான் மூவ் ஆகுது. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது வந்து நீங்கள் பெருசாக இது பண்ணிக்க வேண்டாம். இதுக்கு வேறு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, இப்போது நான் ட்ரெயின்லேருந்து ஒரு ட்ரெயின்லேயோ ஒரு பஸ்லேயோ இருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு கல்லை தூக்கி போடுறேன். அந்த கல் வந்து பின்பக்கமாக போகிற மாதிரி, நம்ம முன்பக்கம் போட்டாலும் பின்பக்கமாக போகிற மாதிரி தெரியும். ரீசன் என்னது, அந்த கல் ரெஸ்ட்டில் தான் இருக்குது, ட்ரெயின் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது, கல் அதே இடத்துல தான் இருக்கும், அது பேக்வேர்டு போகலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க, அது பேக்வேர்டு, நம்ம பேக்வேர்டு போகலை, நம்ம ரெஸ்ட்டில் இருக்கோம். அப்போது இதை தான் என்ன சொல்கிறாங்க, நியூட்டனுடைய முதல் விதியில் சொல்கிறாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேகமாக சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், நான் வந்து ஸ்லோவாகவும் சொல்லுவேன். வேகமாக சொன்னால் தான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹிந்திக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கற்றுன்னு கற்றுவானுங்க, ஒரு மேட்ரு இருக்காது. நானும் அப்படி தான் ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக ஒரு என்ன சொல்ல, ஒரு கனெக்டிவிட்டி வேணும், ஒரு இது அதாவது பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுங்கிறதுக்கான ஒரு எனர்ஜெட்டிக்காக பேசணும்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிக்கல, ரொம்ப ஸ்பீடாக பண்ணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? The stock of books lying on the table does not move due to அதாவது ஒரு புக்கு கத்தையாக இருக்குது, அது வந்து அதே இடத்துல தான் இருக்குது. அதுக்கு ரீசன் என்னது, இனர்ஷியா. இதெல்லாம் ஒரு கொஸ்டின் அப்படி தானே, இனர்ஷியா, அவ்வளோதான். ஒரு நிலைமை விதி கீழே இதெல்லாம் இருக்குது. இது NTPC 2016 கேட்டது, இதெல்லாம் ஒரு கொஸ்டினே கிடையாது, ஓகேவா? ஃப்ரிக்ஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம அடுத்தது பார்க்கலாம், ஓகேவா? அது இப்போவே வந்து எல்லாத்தையும் சொன்னால் நீங்கள் மண்டையில் போட்டு டம்ப் பண்ணிடுவீங்க, புரியாமல் போயிடும், ஓகேவா? Why does a runner continues to run after crossing the finish line? ஒரு ஓட்டப்பந்தய வீரர், ஓகேவா, ஒரு அத்லெட்டு, தடகள வீரர் ஓடிக்கிட்டே இருப்பார், லைனை கிராஸ் பண்ண ஓடிக்கிட்டே இருப்பார். என்ன ரீசன், ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டெபிலிட்டியாக ஓடிக்கிட்டே இருக்காரு, ஒரு நிலைமையாக ஓடிக்கிட்டே இருக்காரு. அவரால் டக்குன்னு என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. சரியா? இதுக்கு ரீசன் என்னது, நிலையாக போய்கிட்டு இருக்கிற ஒருத்தர் திடீர்னு நிற்க முடியாது. இதுக்கு ரீசன் என்னது, ஆப்ஷனை பார்ப்போம். ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ஹிஸ் ஷூஸ் அண்ட் கிரவுண்டு. அப்படிலாம் டக்குன்னு நிற்க முடியாது, அப்படிலாம் கிடையாதுப்பா. ஃப்ரிக்ஷன் ஒன்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ தான் மறுபடியும் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். அதாவது ஒரு ஆய்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்ட் ஆகும். இது கிடையாது. இனர்சியா ஆஃப் மோஷன் டிரைவ்ஸ் இட் ஃபார்வேர்டு. அதாவது இயக்கத்தின் அந்த நிலைமை, ஓகே, நிலைமை அது வந்து என்ன பண்ணுது, தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது, ஓகேவா? நம்ம பஸ்ஸுன்னா பிரேக் அடித்து நிப்பாட்டுவோம், ஓகேவா? அது ஒரு பெரிய ஃபோர்ஸை நம்ம கொடுப்போம். ஆனால் இங்கே நமக்கு பிரேக்குன்னு இருக்குதா, நம்ம காலில் இல்லை. அப்போது அந்த மூமெண்ட்டின், இயக்கத்தின் அந்த நிலைமை நம்மளை வந்து இன்னும் தள்ளிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கோம். சடனாலாம் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் என்னது, சடனாக போட்டுடலாம் பி தான், ஓகே? மற்ற ரெண்டும் நமக்கு தேவையில்லாமல் ஏன் டிஸ்கஸ் பண்ணுற, ரெண்டாவது ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். அண்ட் அத்லெட்ஸ், ஓகே, இதுவும் ஒரு அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் தான். இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் இருக்கும், சூப்பராக இருக்கும். கொஸ்டின்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி ALP டெக்னீஷியனில் கேட்ட கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு அத்லெட் வந்து எதுக்கு முன்னாடி இந்த ஹை ஜம்பாக இருக்கட்டும், லாங் ஜம்ப் ஆகட்டும், எதுக்காக முன்னாடி இருந்தே ஓடி வராங்க, ஒரு இனர்ஷியாவை க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு இனர்ஷியா ஆஃப் மோஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு. அந்த மோஷன்லேயே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜம்ப் அடித்து அப்படி அந்த பக்கமாக போயிடுவாங்க. அப்போ இது என்ன சொல்லலாம், இனர்ஷியா ஆஃப் டேஷ், ஸ்பீடு. இனர்ஷியா ஆஃப் மோஷன்னா ஸ்பீடு. அந்த ஸ்பீடினுடைய அந்த இனர்ஷியாவை பயன்படுத்தி அடித்து தம்சம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவ்வளோதான், சரியா? அடுத்த கொஸ்டின் முடிஞ்சு போச்சா கொஸ்டின்? நானும் ரொம்ப ஆர்வமாக போயிட்டேன். கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் மட்டும் தான் எடுத்து வச்சேன். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குதுப்பா. OICTங்கிற ஒரு பப்ளிகேஷன், ஓகே, OICT பப்ளிகேஷன் அப்படிங்கிற அந்த பப்ளிகேஷனில் நமக்கு ஓல்டு கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. எடுத்து சால்வ் பண்ணுங்கள். டவுட்ஸ்னால் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு தாராளமாக கேட்கலாம், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து 3வது வீடியோ, இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் 3வது வீடியோ. அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் 100 வீடியோக்களும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் கொடுப்பேன். தேங்க்யூ.